தமிழ்நாடு நாள் மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கிறப்ப மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் மாற்றம் பெற வேண்டும் இருந்துச்சு. இது குறித்து பெரியார் விடுதலையில் எழுதியிருப்பார். தமிழ்நாடு என்று கூட நம்முடைய மாநிலத்தை அழைக்க முடியவில்லை, இனி பேச்சு வழக்கிலும் சரி எழுத்து வழக்கிலும் சரி தமிழ்நாடு என்றே பயன்படுத்துங்கள் என்று கூறியிருப்பார். இதனைத் தொடர்ந்து 1956ஆம் ஆண்டு சங்கரலிங்கனார் 12 கோரிக்கைகளை வைத்து 75 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரிழப்பார். அந்த கோரிக்கையில் ஒன்றுதான் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெற வேண்டும் என்று. 1961ஆம் ஆண்டு மாப்போ சிவஞானத்தின் கீழ் இருந்த தமிழரசு கழகம் மிகப்பெரிய போராட்டங்களை மேற்கொள்கிறது. அதன் பின்னர் காங்கிரஸ் அரசு ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்றும் தமிழில் மட்டும் தமிழ்நாடு என்று அழைக்கலாம் என்று கூறியது. இதனைத் தொடர்ந்து 1961ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறது. அப்பொழுது லிங்கம் அவர்கள் அண்ணாவினிடத்தில் கேள்வி எழுப்புகிறார், தமிழ்நாடு என்று அழைப்பதால் உங்களுக்கு கிடைத்த பயன் என்ன என்று. அதற்கு அண்ணா பதிலடி கொடுக்கிறார், பிரசிடென்ட் என்பதை ராஷ்டிரபதி என்றும் பார்லிமெண்டை லோக்சபா என்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ராஜ்யசபா என்று அழைப்பதால் உங்களுக்கு கிடைத்த லாபம் என்ன என்று கூறி பதிலடி அடித்து அவர்களை உட்கார வைக்கிறார். 1967ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ஜூலை 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் 3 முறை மெட்ராஸ் ஸ்டேட் என்பதற்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்படுகிறது. 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மத்திய அரசின் கீழ் ஒப்புதலின் பெற்ற பிறகு மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெற்றது.